தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன். நாம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, மதுரை மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையில இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், அதாவது முருகப்பெருமான் கோயில்ல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். இந்த கோயில் தான் பார்த்தோம்னா அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடு அப்படிங்கிற ஒரு சிறப்பு கொண்ட ஒரு கோவில். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த கோவிலினுடைய வரலாறு என்ன, அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறதுக்கான ஊர் பெயர் காரணம் மற்றும் பங்குனி உத்திரத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த முருகப்பெருமான் திருக்கோயில் பல்வேறு புராண வரலாற்று சிறப்புகள் கொண்ட ஒரு கோவில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பண்ணிய பாடல் ஆடலன் மேய பரங்குன்றை உண்ணிய சிந்தை உடையவருக்கு இல்லை உருநோயே அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு திருஞான சம்பந்தருடைய பாடல். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா அவர் மட்டும் இல்லாமல் திருஞான சம்பந்தராக இருக்கட்டும், சுந்தரர், வள்ளலார், அருணகிரிநாதர், கச்சியப்ப சிவாச்சாரியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை பாடி சிறப்பிச்சவங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தோம்னா நீண்டு கொண்டே போகும். ஏன் அப்படின்னா பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சிறப்புகள் வாய்ந்த ஒரு பெருமை மிகு தலம் அப்படின்னே பார்த்தோம்னா இந்த கோயிலை நம்ம சொல்லலாம். இந்த கோயில் பார்த்தோம்னா ஒரு குடைவரை கோயிலை தான் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கட்டியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் பார்த்தோம்னா இந்த தூண்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம்னா அடுத்தடுத்த மன்னர்களால் விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. ஸோ வாங்க இந்த கோயிலினுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தலாம். ஒரு சமயம் பார்த்தோம்னா கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி அம்மையாருக்கு ஓம் அப்படிங்கிற பிரணவ பொருளுடைய உட்பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல பார்வதி அம்மையார் மடியில இருந்த முருகப்பெருமானும் அந்த உபதேசத்தை பார்த்தோம்னா கேட்டுட்டு இருந்திருக்காரு. அதுல பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை இல்லை. பட் என்ன அப்படின்னா புனிதமான மந்திர பொருளை பார்த்தோம்னா குருவிட்டு இருந்து தான் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு முறையா இருந்திருக்கு. இவர் பார்த்தோம்னா அந்த மாதிரி பண்ணாம நேரடியா கத்துக்காம பார்வதி அம்மையார் கூட இருந்தனால பார்த்தோம்னா கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அது ஒரு பார்த்தோம்னா குற்றம் தான் அப்படிங்கிறதுனால அதுக்கு பரிகாரம் செய்யும் வகையில பார்த்தோம்னா முருகப்பெருமான் இந்த திருப்பரங்குன்றம் மலையில தங்கி தவம் செய்திருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இவருடைய தவம் ரொம்ப நாளாக பார்த்தோம்னா தவம் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஸோ இவருடைய தவத்தை பார்த்தோம்னா பாராட்டி சிவபெருமானும் பார்வதி அம்மையார் பார்த்தோம்னா அவருக்கு இங்கே காட்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் பார்த்தோம்னா இந்த திருப்பரங்குன்ற மலையினுடைய சிறப்பு. அது மட்டும் கிடையாதுங்க, முருகப்பெருமானினுடைய தோற்றம் அப்படிங்கிறதே பார்த்தோம்னா சூரபத்மனை அழிக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா அவர் சூரபத்மனை அழித்த பிறகு அவருக்கு பார்த்தோம்னா இந்திரனுடைய மகளாகிய தெய்வ யானையை பார்த்தோம்னா திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஸோ அந்த இடம் பார்த்தோம்னா இங்க திருப்பரங்குன்றம் தான். இந்த இடத்துல தான் பார்த்தோம்னா அவங்க ரெண்டு பேத்துக்கும் பார்த்தோம்னா திருமணம் நடைபெற்றிருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய கச்சிற்பங்கள் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அருமையாவே பார்த்தோம்னா பண்ணியிருக்காங்க. தூண்களும் சரி, உள்ள இருக்கக்கூடிய சிலைகளை பார்த்தோம்னா ரொம்ப நுட்பமாகவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நான் வீடியோலையும் காமிக்கிறேன், அப்படி பார்த்துங்க. ஸோ அந்த திருமணத்தை முருகப்பெருமானுடைய திருமண விழாவில் பார்த்தோம்னா பிரம்மா தான் பார்த்தோம்னா அந்த திருமணத்தை விவாக காரியங்கள் நடத்தி வைக்கிறாரு. அதே மாதிரி பார்த்தோம்னா சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் பார்த்தோம்னா தாங்கி நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்வதி பரமேஸ்வரர் பார்த்தோம்னா முன்னின்று தான் பார்த்தோம்னா இந்திரனுடைய மகளாகிய தெய்வ யானையை முருகப்பெருமானுக்கு தாரவாதத்துக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி திருப்பரங்குன்ற புராணம் பார்த்தோம்னா தெரிவிக்குது. ஸோ இதுதான் பார்த்தோம்னா இந்த திருத்தலத்தினுடைய பெருமை. இது மட்டும் இல்லாமல் இந்த மலை பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற மலை பார்த்தோம்னா மேலிருந்து பார்க்கும்போது, அதாவது வானிலிருந்து பார்க்கும்போது ஒரு சிவலிங்கம் வடிவில் பார்த்தோம்னா தோற்றமளிக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தான் பார்த்தோம்னா இந்த ஊருக்கான பெயரை திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அதாவது திரு பரம் பிளஸ் குன்றம், பரம்பொருளாகிய சிவபெருமானே லிங்க வடிவில் குன்றாகி அமர்ந்திருப்பதனால் இந்த ஊருக்கு பார்த்தோம்னா திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அதனால அந்த ஈஸ்வரனை என்ன சொல்றாங்க அப்படின்னா பரங்கிரிநாதர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தாயார் பார்த்தோம்னா ஆவுடை நாயகி அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா முருகப்பெருமான் தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு காட்சி அளிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த இடம் பார்த்தோம்னா இங்க பக்கத்துல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ இந்த கோயிலுக்கு வர்றவங்க பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு முதல்ல போயிட்டு அதுக்கு பிறகு தான் வர்றாங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு விரைவு தரிசனத்துக்கான டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போயிட்டு இருந்தோம். அதிகமான கூட்டம் பார்த்தோம்னா இந்த வழி இல்லைன்னா, ஆனால் பொது தரிசனத்தில் பார்த்தோம்னா அதிகமான கூட்டம் இருந்தது. இதில் நம்ம 1-2 பேர் தான் போயிட்டு இருந்தோம். உள்ள பார்த்தோம் அப்படின்னா மூலவர்கள் 5 மூலவர்களாக பார்த்தோம்னா காட்சியளிக்கிறாங்க. 5மே பார்த்தோம்னா ஒரு குடைவரை கோயிலாக தான் இருக்கு.
நம்ம மூலவரை வந்து வீடியோ எடுக்கல. உள்ளே வந்து பார்த்தோம்னா போலீஸ்காரங்க நிறைய பேர் நின்று இருந்தாங்க. அதனால மூலவரை வந்து வீடியோ எடுக்கல, வெளியே வந்து எடுத்தோம். அறுபடை வீடுகளில் வந்து இந்த கோவில் தான் முதல் படை வீடு அப்படின்னு சொல்லப்படுது. படை வீடு அப்படிங்கிறது என்னன்னா அப்படின்னா பொருள்னா, படைத்தலைவன் வந்து போருக்கு போகும்போது அவர் வந்து படையோட தங்கியிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு பேர் தான் வந்து பார்த்தோன்னா படை வீடு அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்றது உண்டு. அப்படி பார்க்கும்போது முருகப்பெருமான் வந்து போருக்கு போறதுக்கு முன்னாடி அவர் தங்கியிருந்த இடம் வந்து பார்த்தோம்னா திருச்செந்தூர் தான். ஆனால் அது மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய 5 இடங்களும் வந்து பார்த்தோன்னா படை வீடு அப்படின்னு சொல்லி குறிக்கப்படுது. இந்த சொல்லாடல் எங்கிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு எடுத்துட்டோம்னா, நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படை, அதாவது திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா முருகப்பெருமானை முதன்மையாக வச்சு நக்கீரர் எழுதிய ஒரு நூல். ஸோ அந்த நூலில் தான் வந்து பார்த்தோம்னா அறுபடை வீடுகளுக்கான வரிசையில் வந்து பார்த்தோம்னா இந்த திருப்பரங்குன்றம் அப்படிங்கிறது வந்து முதல் படை வீடு அப்படிங்கிற பொருளில் வந்து வந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்தோம்னா நம்மளும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இதான் முருகப்பெருமானினுடைய முதல் படை வீடு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது திருமுருகாற்று படை, ஆற்றுப்படை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா 6 படையாக இருக்கலாம் அப்படிங்கிறது கருத்தும் வந்து பார்த்தோம்னா இங்கே இருக்கு. கோவிலினுடைய நடை திறக்கும் நேரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா காலையில் 5 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரைக்கும். அதே மாதிரி நான் ஈவினிங் டைமில் 4 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். எல்லா நாளுமே வந்து பார்த்தோம்னா ஓப்பனில் இருக்கும். இப்போ இந்த மாதம் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு 15ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா பங்குனி உத்திரத்தினுடைய முதல் நாள். இந்த 15 நாட்களும் வந்து பார்த்தோம்னா திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா பங்குனி மாதத்தில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் தான் முருகப்பெருமானுக்கும் தெய்வ யானைக்கும் வந்து பார்த்தோம்னா திருமணம் நடைபெற்றது. அதற்காக வந்து பார்த்தோம்னா இந்த 15 நாட்களும் வெகு விமர்சையாக வந்து பார்த்தோம்னா இந்த திருமண விழா இங்கே கொண்டாடப்படுது. ஸோ பங்குனி உத்திரம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கான மாதம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லப்படும். அதுக்கான ஒரு ரீசனை வந்து இதுவும் சொல்லலாம். ஸோ அவருடைய திருமணம் நடைபெற்ற நாள் இருக்கட்டும். அவருக்கு மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கும் பார்வதி அம்மையாருக்கும் திருமணம் நடைபெற்றதும் வந்து பார்த்தோம்னா ஒரு பங்குனி மாதம் உத்திர நட்சத்திரத்தில் தான். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா ராமருக்கும் சீதைக்கும் ஏற்பட்ட வந்து பார்த்தோம்னா திருமணமும் வந்து ஒரு பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்தில் நடைபெற்றிருக்கு. இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் கூட இந்த நாளில் தான் திருமணம் நடைபெற்றது அப்படிங்கிற தகவல்கள் வந்து பார்த்தோம்னா இருக்குது. அதனால் வந்து பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு உகந்த மாதம் வந்து பார்த்தோம்னா இந்த பங்குனி மாதம் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா பங்குனி அப்படிங்கிறது தமிழ் மாதத்தினுடைய 12வது மாதம். உத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா 12 கைகளுடைய முருகப்பெருமானுக்கு உகந்ததாகவும் சொல்லப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தோம்னா ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கருவறையில் எடுத்துட்டோம் அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி சன்னதி இருக்குது. அவர் வந்து பார்த்தோம்னா திருமண கோலத்தில் வந்து காட்சியளிக்கிறாரு. துர்காதேவி சன்னதி இருக்குது. அதே மாதிரி கற்பக விநாயகர் சன்னதி. ஸோ கற்பக விநாயகர் எடுத்துட்டோம்னா கொஞ்சம் பெரிய அளவில் வந்து பார்த்தோம்னா விநாயகர் சிலை வச்சுருக்காங்க உள்ள. அப்புறம் சத்தியகிரீஸ்வரர் சன்னதி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா சிவனுக்கான ஒரு சன்னதி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா பவளக்கனிவாய் பெருமாள் சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு 5 சன்னதிகள் வந்து இருக்குது. இந்த 5மே வந்து பார்த்தோம்னா குடைவரை கோயிலில் தான் அமைஞ்சிருக்காங்க. ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி நந்தி மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்துக்கு வந்து பார்த்தோம்னா நந்தி, அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா முருகப்பெருமானுக்கு மயில், விநாயகருக்கு உள்ள இருக்கக்கூடிய கற்பக விநாயகருக்கு மூஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய 3 வாகனமுமே வந்து எதிராக வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த கோவிலினுடைய ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லியே நம்ம சொல்லலாம். இந்த கோவிலினுடைய தல விருட்சம் அப்படிங்கிறத எடுத்துட்டோம்னா கள்ளத்தி மரம். அதே மாதிரி தீர்த்தம் வந்து பார்த்தோம்னா லட்சுமி தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்தோம்னா பொய்கை தீர்த்தம் அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ இந்த கோயிலில் என்னுடைய சிறப்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா முருகப்பெருமானுக்கு வந்து எல்லா கோயில்களையும் அபிஷேகம் நடைபெறும். அதே மாதிரி வந்து இந்த கோவிலில் முருகப்பெருமானினுடைய வேலுக்கு வந்து அபிஷேகம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு சிறப்பானதாக ஒன்று பார்க்கப்படுது. இந்த கோயிலில் வந்து பார்த்தோம்னா சிவபெருமானே ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த மலையை வந்து பார்த்தோம்னா சிவபெருமானாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து பார்த்தோம்னா இந்த மலையே தான் இந்த கோவிலுக்கான விமானமாகவும் இருக்குது. அதனால் வந்து பார்த்தோம்னா தனியாக எந்த விமானமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கோவில் எடுத்துட்டோம் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய அனைத்து விசேஷ நாட்கள்லையும் இங்கேயும் வந்து பார்த்தோம்னா விமர்சையாக கொண்டாடப்படுது. வைகாசி விசாகமாக இருக்கட்டும், கந்த சஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ரொம்ப சிறப்பாகவே இங்கே கொண்டாடுறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து பங்குனி உத்திர திருவிழாவுக்கான கொடியேற்றம் வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு தொடங்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு 15 நாட்களுக்கு வந்து பார்த்தோம்னா சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோட வந்து பார்த்தோம்னா நகர்வலம் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலில் 28ஆம் தேதி வந்து பார்த்தோம்னா, அதாவது மார்ச் 28ஆம் தேதி பகல் 12:30 12:50 மணிக்குள்ள வந்து பார்த்தோம்னா திருக்கல்யாண வைபவம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மந்த்து.
டேஸ்லேயே வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்துட்டு போனாங்க அப்படின்னா திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இப்போ வந்து பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் இந்த 15 நாட்கள் வந்து முருகப்பெருமான திருமண கோலத்தில் வந்து காட்சியளிக்கிறத வந்து பார்த்தோம்னா பார்த்தாங்க அப்படின்னா நிச்சயம் வந்து திருமண தடை நீங்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா ஒரு ஐதீகமாக இங்கே இருக்குது. அதே மாதிரி முருகப்பெருமானினுடைய திருக்கல்யாணத்தப்ப மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து பார்த்தோம்னா இங்கே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த கோயிலுன்னு தெரியல, மெயின் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பக்கத்தில் இன்னொரு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் இருக்குது. ஸோ அவங்கேருந்து வந்து பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அவங்கள வந்து பார்த்தோம்னா இங்கே கொண்டு வந்து அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தோம்னா திருக்கல்யாணம் நடத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் தெய்வானை அம்மையாரோட திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறது, அதாவது மூலவராக காட்சியளிக்கக்கூடிய ஒரே தலம் வந்து இந்த தலம் அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. போர்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு சில முக்கியமான தகவல்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றும் ஒரு நல்ல தகவல்களோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.